அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிடர் பார்க்க போகும்போது வெத்தல பாக்கோட போவாங்க. அதுதான் தாம்பூலம்ங்கிறது. அந்த நீங்க கொண்டுட்டு வர அந்த வெற்றிலையும் பாக்குமே நெறைய விஷயத்த சொல்ல வரும். நீங்க என்ன உங்க ஃபேமிலி என்ன அவஸ்தையில இருக்கு? நீங்க எந்த பிரச்சனைக்காக ஒரு ஜோதிடர் முன்னாடி வந்திருக்கீங்கன்றத அப்படியே படம் போட்டு காட்டணும். அப்ப நான் ஜாமக்கோல் பிரசனத்துக்கு நேரங்காலம் எதுவும் கிடையாது. அவர் கேட்ட டயத்துக்கு அந்த டயத்துல ஒரு பிரசனம் போட்டேன். அதுல என்ன பதில் வந்ததோ அத சொல்லிட்டேன். ஒருவேளை அதுல 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி ரொம்ப நெருக்கமா உதயாதிபதியோடலாம் சேர்ந்து இருந்திருந்தாருன்னா, நிச்சயமா அங்கேயும் ஒரு டேஞ்சரான விஷயம் ஏதோ நடக்க போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி எல்லாம் ஒன்றும் நடக்கலை. என்கிட்ட சமீபத்தில் கூட பேசினாங்க. ரெக்கவர் ஆகி ரொம்ப நல்லா இருக்காங்க அம்மா, ஒரு கவலையும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் நடந்து திருப்பியும் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு 2-3 நாள் அங்கே திருப்பி அப்சர்வேஷனில் இருந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தோம். அது எப்படியா சொல்ல முடிஞ்சுது? பிரசன்னம் தான். இது ஜாதகம் பேசுமா அப்படின்னா பிரசன்னம் தான் பேசும் இந்த விஷயத்த. அப்படி அது பாட்டு ஒரு பக்கம் ஜாமக்கோல் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும் என்னை சுற்றி. யார் வந்தாலும் சரி, இந்த ராசிக்காரங்க தான் இந்த டயத்துக்குள்ளே வருவாங்கன்றது வரைக்கும் அதில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஃபார்மர் நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா. மீண்டும் உங்கள் எல்லாரையும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஜோதிடம் சார்ந்து, எண்கணிதம் சார்ந்து, வாஸ்து சார்ந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். உங்களோட சந்தேகங்களை அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குற விதமாக ஒவ்வொரு எபிசோடில் ஒவ்வொரு டாபிக் எடுத்துகிட்டு பேசிக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பிரசனம். பிரசனம்ங்கிறது சில பேருக்கு அது என்னன்னு தெரியுது, சில பேருக்கு அது இன்னுமே பிரசனம்னா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் நிறைய பிரசனங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 36 வகை பிரசனங்கள் இருக்குது. அந்த 36 வகை பிரசனமும் ஒருத்தருக்கு தெரியுமானா நிச்சயமாக கிடையாது. எல்லா பிரசனமும் ஒருத்தருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, அது நடைமுறையிலையும் நிறைய பிரசனங்கள் இல்லை, ரெக்கார்டு பூர்வமாக இல்லை. அப்போ அதை கற்றுக்கவே முடியாது. கற்றுக்கிட்டா தானே அதை பயன்படுத்த முடியும். அப்போது ஒரு ஜோதிடர், ஒரு தலை சிறந்த ஜோதிடர் ஒரு 3-4 பிரசனத்தை சரியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமானது. அவ்வளோதான் ஒருத்தரால் செய்ய முடியும். இதுலேயே ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரசனங்கள் இருக்குது. தாம்பூல பிரசனம் இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிடர் பார்க்க போகும்போது வெத்தலை பாக்கோட போவாங்க. அதுதான் தாம்பூலம்ங்கிறது. அந்த நீங்கள் கொண்டுட்டு வர அந்த வெற்றிலையும் பாக்குமே நிறைய விஷயத்த சொல்ல வரும். நீங்கள் என்ன உங்கள் ஃபேமிலி என்ன அவஸ்தையில் இருக்குது, நீங்கள் எந்த பிரச்சனைக்காக ஒரு ஜோதிடர் முன்னாடி வந்திருக்கீங்கன்றதை அப்படியே படம் போட்டு காட்டும். அதை அப்படி தான் கூட்டிகிட்டு வரும். அந்த கர்மா நம்மளை கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வரும். இதுலேயே இன்னும் நிறைய வகை பிரசனங்கள் இருக்குது. குறிப்பாக ஜாமக்கோல் பிரசனம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நேரங்காலம் எதுவுமே கிடையாது, எப்போ வேணாலும் பார்க்கலாம். இதில் என்னென்னா, ஒரு பிரசனத்துக்கு இன்னொரு பிரசனம் நிச்சயமாக குறைஞ்சது கிடையாது. எல்லா பிரசனங்களும் சிறப்பு தான். சரி, நான் என்ன ஜாதகம்னு ஒன்று பார்க்குறேன், அப்புறம் எதுக்கு பிரசனம்? ஜாதகம் ஒரு ஸ்டாட்டிக்கான சப்ஜெக்ட். அது ஒரு ஃபிக்ஸ்டு, இது நடக்குங்கிறதான் அதில் இருக்குமே தவிர, அதை ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி பிரசனம் தான் எடுக்க முடியும் வெளியில். கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம் பிரசனத்தில். ரெண்டாவது, நம்ம தினசரி ஒரு லோடை நம்ம சுமந்துக்கிட்டு தானே இருக்கோம். ஒருத்தருக்கு உதவி பண்ணுவோம், நம்ம புண்ணியம் செய்கிறோம். ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு வார்த்தையை தவறுதலாக சொல்லியிருப்போம், அது நம்மளோட பாவக்கணக்கில் போய் உட்காரும். இப்படி தினசரி நகர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? இதை பார்த்து சொல்கிறது தான் பிரசனம். இதுதான் ஆச்சரியம் அதில். அப்போது ஒரு சிறந்த ஜோதிடர் பிரசனம் தெரிந்தவராகத்தான் இருக்கணும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் பிரசனம் தெரிஞ்சிருக்கணும். அன்றைய பிரசனம் என்ன, அன்னைக்கு கிரகம் எப்படி இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட 1-2 அனுபவங்களை இந்த ஜாமக்கோல் பிரசன வாயில நான் அதை கற்றுக்கிட்டு அதை பயன்படுத்தின வகையில் அந்த ஜாமக்கோல் பிரசனம் எந்த லெவலில் என்னை அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஜோதிடராக கூட்டிகிட்டு போயிருக்குங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கலாம். நானும் முதல்ல வெறும் ஜாதகம் மட்டும் படித்தா போதும், இல்லை ஜாதகம் மட்டும் பார்த்தா போதும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சில வருடங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு பாயிண்ட்டை நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணுறோம். இப்போ நிகழ்காலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன போய்கிட்டு இருக்குது, எதிர்க்க வந்து உட்கார்றவங்களுக்கு, உங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அது நடந்தது, காலேஜ் படிக்கும்போது இது நடந்ததுன்னு சொல்கிறதில் ஒரு பிரமாதமும் கிடையாது. ஒரு ஜாதகத்தை புரிஞ்சிக்கிறதுக்காக, இல்லை நம்ம படித்ததை சில விஷயத்தை தெளிவு பண்ணிக்கிறதுக்காக வேணால் கிளைண்ட்டுக்கிட்ட அதெல்லாம் கேட்டுக்கலாம். ஆனால் அது மட்டுமே கேட்டு நம்ம ஒரு தலை சிறந்த ஜோதிடராக நிச்சயமாக நம்மளால் பேர் வாங்க முடியாது. வந்திருக்கிறவங்களுக்கும் தீர்வு கொடுக்க முடியாது. அப்போ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம் நம்ம அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணேன், பிரசனங்கள் படிக்க ஆரம்பித்தேன். அப்படியே 1 by 1 வர ஆரம்பித்தேன். அதில் தாம்பூல பிரசனம், அடுத்தபடியாக ஜாமக்கோல் பிரசனம்ங்கிற ஒரு மாபெரும் டூல் இது, அது படிக்க ஆரம்பித்தேன் நான். இந்த பிரசனம் என்ன அப்படின்னா, நம்மளோட கோச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் உங்கள் ஜாதகத்துக்கு வேலையே கிடையாது. இன்றைக்கி என்ன கிரகங்கள் எங்கெங்கே அடையுது, என்ன ராசி கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது, அந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு உல்டாவாக வெளியில் ஜாம கிரகங்கள்னு சொல்லுவோம். அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஜாமத்துக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது மாறிக்கிட்டே இருக்கும்.
இதுலேயே நிறையா இருக்குது. இது உள்ள டெக்னிக்கலாக படிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஜாமக்கோல் பிரசனம் படித்தவங்களுக்கு உதயம், ஆருடம், கவிப்பு இந்த மாதிரி உள்ளே இருக்க பார்ட்ஸ் நிறையா இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த சொல்ல வரும். ஒன்று நிகழ்காலத்தை சொல்ல வரும், ஒன்று எதிர்காலத்தை சொல்ல வரும், ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கிற நொடியை சொல்ல வரும். அப்படி எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, ஃபோனில் நிறைய பேர் ஜாதகம் பார்க்குற ஒரு கல்ச்சர் வர ஆரம்பிச்சிது. ஏன்னா அதுக்கு பல காரணம். இன்னொன்று, லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க அப்படிலாம் உடனே கிளம்பி வந்துட முடியாது. இன்றைக்கி இருக்கிற ஒரு இது என்னென்னா, பக்கத்தில் இருந்தால் கூட சிட்டிக்குள்ளே போயிட்டு வர்றதுங்கிறதே இன்றைக்கி ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அப்படின்றப்போ சார் ஃபோன்லேயே எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்க வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் கால் பண்ணுறோம், இல்லை எமர்ஜென்சியாக கால் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்குது. இப்போ அவங்களுக்கும் நம்ம தீர்வு சொல்லி தானே ஆகணும், கொடுத்து தானே ஆகணும். அந்த வகையில் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு முறை ஒரு கால் வந்தது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நெஞ்சு எரிச்சல் இருந்திருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. என்னை பற்றி ஏற்கனவே அவங்களுக்கு கேள்விப்பட்டு எனக்கு கால் பண்ணாங்க, இது என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு. உடனே அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட அது நைட்டு நான் தூங்கிட்டேன். அந்த நேரத்தில் எந்திரிச்சு உட்காந்து இந்த ஜாமக்கோல் பிரசனத்தை தான் கையில் எடுத்தேன். நான் எடுத்து பிரசனம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா, கரெக்டாக உதயம் அடுத்து குரு மேலே தான் போய்கிட்டு இருக்கு, இல்லை குருவை நெருக்கி போய்கிட்டு இருக்கு. சொன்னால் ஒன்றும் ஆகாது, நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். உங்களுக்கான ஒரு குருமார் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அந்த குருமாரை போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நல்லா விபூதி வச்சுட்டு போய் படுங்க, சரியாயிடும். காலையில் எழுந்திரிச்ச உடனே சரியாயிடும். இல்லை சார் எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. சரி, அப்போது ஒரு டாக்டரோட அட்வைஸ் கண்டிப்பாக போய் எடுத்துக்கங்க. அவங்க என்ன பயந்துட்டாங்கன்னா, இது வேறு மாதிரி இருக்குமோ, ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ, இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க அவங்க. நான் சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஹார்ட்டில் வேறு மாதிரி பிளாக் இருக்குமோ, இது இயல்பாக அந்த டயத்தில் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பயம்தான். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் அட்மிட் ஆகிட்டு கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் அப்சர்வேஷனில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரோட அட்வைஸை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க, அவர் சொல்லும்படி நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. திருப்பி ஒரு ஈவினிங்காக ஃபோன் பண்ணாங்க. நான் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருக்கேன், ஒன்றும் இல்லையா, அது ஒரு சின்ன கேஸ்ட்ரிக் மாதிரி தான் இருந்திருக்கு. அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஒருவேளை நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எடுக்கலை, இல்லை நான் உங்கள்கிட்ட பேசாமல் நான் டைரெக்டாக டாக்டர்கிட்ட வந்திருந்தேன் அப்படின்னா, என் பயமே என்னைய பாதி காலி பண்ணியிருக்கோம். இவ்வளோ சீக்கிரமாக நான் ரெக்கவர் ஆகிருக்க மாட்டேன். நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ஒன்றும் இல்லை, நீங்கள் தைரியமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க, ஒரு நாள் ரெஸ்ட்டு போதுமானதாக இருக்கும், இதில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்கள் சொன்ன வார்த்தை என்னை குயிக்காக ரெக்கவர் பண்ண வச்சிருச்சு. மறுநாள் அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதை பேச வர்றது தான் பிரசனம். அப்போ இந்த ஜாமக்கோல் பிரசனத்துக்கு நேரங்காலம் எதுவும் கிடையாது. அவர் கேட்ட டயத்துக்கு அந்த டயத்தில் ஒரு பிரசனம் போட்டேன். அதில் என்ன பதில் வந்ததோ அதை சொல்லிட்டேன். ஒரு வேளை அதில் 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி ரொம்ப நெருக்கமாக உதயாதிபதியோடலாம் சேர்ந்து இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக அங்கேயும் ஒரு டேஞ்சரான விஷயம் ஏதோ நடக்க போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்படி எல்லாம் ஒன்றும் நடக்கலை. அதனால் தைரியம் கொடுத்து அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க, ஒன்றும் ஆகாது, திருப்பி வீட்டுக்கு வந்துடலாம், நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு தைரியம் கொடுத்தா இல்லையா, அதை செய்ய வரதான் இந்த பிரசனம்ங்கிறது. இது வெறும் இங்கே மட்டும் இல்லை, லண்டன்லேருந்து ஒரு அம்மா, அவங்களுக்கு என் கான்டாக்ட் கிடைக்காம ஒரு சேனல் கிடச்சி அந்த சேனல்லேருந்து என்கிட்ட பேசி அவங்கள கனெக்ட் பண்ணி, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நோய், அவங்களுக்கு கேன்சர் மாதிரி அந்த அங்கே உள்ள டாக்டரை டயக்னைஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு ஆப்ரேட் பண்ணலாமா, பண்ணால் அவங்க பிழைப்பாங்களா, இதுதான் அந்த பிரசனத்தோட கேள்வி. அவங்க எனக்கு லைனில் எடுத்து கேட்ட கேள்வி இதுதான். நான் சொன்னேன் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா அவங்களோட ஏஜ் அந்த மாதிரி, கிட்டத்தட்ட 80 வயசை கடந்துட்டாங்க. அப்படின்றப்போ ஒரு பயம் இருக்க தான் செய்யும். நான் அவங்களுக்கு கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, பிரசனம் பார்த்துட்டு ஒன்றும் பயப்படாதீங்க, அவங்க திருப்பி வந்துடுவாங்க, அதை பயாப்சி பண்ணி அந்த கட்டியை நீக்கிடுவாங்க, ஏன்னா வயதும் ஒரு காரணமாக இருக்குது, அதை நீக்கினதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாது, வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு தொற்று ஏற்படும் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு காரணமாக, அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதை மட்டும் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா திருப்பி அவங்கள போய் அட்மிட் பண்ண வச்சிடும் ஹாஸ்பிட்டலில். ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு கிருமியோ ஏதோ ஒன்று எங்கேயாவது ஒரு இடத்துல, இப்போ நம்ம பேஷண்ட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க, நம்ம வெளியில் போயிட்டு வருவோம் இல்லையா, நம்ம எதையாவது எடுத்துகிட்டு வந்து கூட வீட்டில் விட்டுறலாம். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கங்க. மற்றபடி அவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க. என்கிட்ட சமீபத்தில் கூட பேசினாங்க, ரெக்கவர் ஆகி ரொம்ப நல்லா இருக்காங்க அம்மா, ஒரு கவலையும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சு, நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் நடந்து திருப்பியும் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு 2-3 நாள் அங்கே திருப்பி அப்சர்வேஷனில் இருந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தோம். அது எப்படியா சொல்ல முடிஞ்சுது? பிரசன்னம் தான். இது ஜாதகம் பேசுமா அப்படின்னா, பிரசன்னம் தான் பேசும் இந்த விஷயத்த. அவ்வளோ அழகாக நடக்க போகிறத அப்படி பளீர்னு படம் போட்டு காமிச்ச மாதிரி படம் போட்டு காமிச்சிருச்சு. அவங்க இன்றைக்கும் என்னோட டச்சில் தான் இருக்காங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த தைரியம் இருக்கு இல்லையா, ஒன்றும் ஆகாது நீங்கள் போயிட்டு வாங்கன்னு. ஏன்னா அங்கெல்லாம் வந்து லண்டன் மாதிரியான நாடுகள்லாம் என்னென்னா, அந்த ரிஸ்க் என்ன வேணாலும் நடக்கலாங்கிற மாதிரி தான் அங்கே உள்ள மெடிக்கல் வந்து அப்படி தான், நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ஸோ ரொம்ப கவனத்தோடு அவங்க ஒரு பயத்திலே தான் போனாங்க. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, இவங்கெல்லாம் திருப்பி வருவாங்கன்ற நம்பிக்கையே இல்லை. அவங்க என்கிட்ட கேட்டது என்னென்னா, வலி இல்லாமல் இருக்கணும், ஏன் அதுக்கு ஏதாவது பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க.
ஒன்றும் ஆக மாட்டாங்க. அவங்க இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அவங்க அளவு போல் போயிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். இந்த ஊக்கம் இருக்கு இல்லையா, மெடிக்கல் ரீதியாகவும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நீங்கள் சரியாகி வந்துடுவீங்கன்ற அந்த ஊக்கம் இருக்கு இல்லையா, இது இந்த பிரசன்னம் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். இப்படி எல்லா விஷயத்துக்கும் சொல்லலாம் பிரசன்னம். எவ்வளவோ விஷயங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதுக்கான அனுபவங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியும் வச்சுருக்கேன். நான் என்ன சொன்னேன், அவங்களோட பதில் ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருந்தது. சமீபத்தில் கூட நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். ஒரு குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் என்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. இவருக்கு கொஞ்சம் ஜாதகம் பார்க்கணும் ஐயா அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த பையனுக்கு ஒரு பையன் தான், சின்ன பையன், ஒரு 8-9 வயசு இருக்கும், அவ்வளோதான். வச்சுட்டு அவங்களோட அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க, எனக்கு அப்பாயின்மெண்ட்டு கேட்டாங்க என்கிட்ட. ஒன்றுமே சொல்ல, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு வச்சுட்டாங்க. நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்படின்ட்டு. நான் எப்பவுமே நானும் டேட் ஆஃப் பர்த் அனலைஸ் பண்ணாமல் யார்ட்டையும் பேச மாட்டேன். அவங்க எதுவுமே சொல்லலை. ஃபோன் நான் திருப்பி அவங்களுக்கு பதிலுக்கு ஃபோன் அடித்து நான் கேட்டது என்னென்னா, அந்த பையன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கானா, இந்த வார்த்தையை தான் கேட்டேன் நான். இத்தனைக்கும் அவங்க யூஎஸ்லேருந்து பேசுகிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டோரியை ஆரம்பிக்கிறாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜாதகம் சில விஷயத்தை பேசும். அந்த பிரசனம் இருக்கு இல்லையா, அது மேட்ச் பண்ணும்போது அதுதான் துல்லியமாக இதுதான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கிளியர் கட் பிக்சரை அந்த பிரசனம் தான் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜாமக்கோல் பிரசன்னத்தை என் ஆஃபீஸில் வந்து என்னை பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி அது பாட்டு ஒரு பக்கம் ஜாமக்கோல் பிரசனம் ஓடிக்கிட்டே இருக்கும் என்னை சுற்றி. யார் வந்தாலும் சரி, இந்த ராசிக்காரங்க தான் இந்த டயத்துக்குள்ளே வருவாங்கன்றது வரைக்கும் அதில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிற இந்த அனுபவங்கள் இருக்கு இல்லையா, பிரசனம் சார்ந்த அனுபவம், உண்மையிலே இவங்க எல்லாருக்கும் இது ஒரு ஆச்சரியமான தகவலாகவும் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஜோதிட தகவலாகவும் நிச்சயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.